ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மனிதர்களோட வாழ்க்கையோட விலங்குகளும் பறவைகளும் பின்னி பிணைந்தவைகள். சில சமயங்கள்ல சில உயிரினங்கள் நமது இல்லங்களுக்கு வருவது வழக்கமான ஒன்றா இருந்தா கூட ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட சாஸ்திரத்தின்படியும் அவை ஆழமான செய்திகளை சுமந்து வருவதாக சொல்லப்படுது. அந்த வகையில எந்த வளர்ப்பும் இல்லாமல் ஒரு பூனை, அதுவும் குறிப்பா கருப்பு நிற பூனை நமது இல்லத்தை தேடி மீண்டும் மீண்டும் வருவதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தங்களையும் அது உணர்த்தும் சகுனங்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். நேர்மறை ஆற்றலின் வெளிப்பாடு. நமது வீடு என்பது வெறும் செங்கற்களால் ஆன கட்டிடம் மட்டுமல்ல, அது நாம் வெளியிடும் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்களினுடைய கருவறை. ஜோதிட சாஸ்திரத்தின்படி பூனைகளுக்கு இயற்கையாகவே ஆற்றல்களை உணரும் சக்தி உண்டு. ஒரு வீட்டிற்குள் பூனை தானாகவே விரும்பி வருகிறது என்றால் அந்த இல்லத்தில் நேர்மறை சக்திகளும் தெய்வீக அதிர்வுகளும் நிறைந்துள்ளன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக கருப்பு நிறம் என்றாலே பலருக்கும் ஒருவித அச்சமும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றுவது இயல்புதான். ஆனால் சகுன சாஸ்திரத்தில் கருப்பு பூனைக்கு மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கருப்பு பூனை உங்கள் வீட்டிற்கு வருவது வரவிருக்கும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. இது நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி செல்வத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப் போகிறது என்பதற்கான முன்னறிவிப்பு இதுவாம். எனவே கருப்பு பூனை உங்கள் வீட்டிற்குள் வரும்போது அதை துரத்திவிடாமல் அதற்கு மதிப்பளிப்பது உங்கள் இல்லத்தில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும். ஒரு பூனை உங்கள் இல்லத்தை தேர்ந்தெடுத்து அங்கே குட்டிகளை ஈன்றால் அது மங்களகரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய உயிர் வரப்போகிறது என்பதன் அடையாளமாக, அதாவது குழந்தை பாக்கியத்திற்கான அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. ஜோதிடவியலின்படி பூனைகள் சந்திர கிரகத்துடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன. சந்திரன் மன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் உணர்ச்சிகளின் காரணியாக இருப்பதால் பூனையின் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிகழப்போவதையும் மன நிம்மதி அதிகரிக்கப் போவதையும் உணர்த்துகிறது. அன்பால் பெருகும் ஆசீர்வாதமா. நம்மை தேடி வரும் எந்த உயிருக்கும் அன்பு காட்டுவது புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டிற்கு வரும் பூனைகளை விரட்டி அடிப்பது உங்களுக்கு வரவிருக்கும் நன்மைகளை தடுப்பதற்கு சமமாகும். அவற்றுக்கு தீங்கு நினைக்காமல் சிறிது உணவோ அல்லது நீரோ வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து அளவற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருமாம். இயற்கையாக நமக்கு பல்வேறு வழிகளில் செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த வாயில்லா ஜீவன்களின் வருகை. நம் வீட்டிற்கு வரும் பூனைகளின் வருகையை ஒரு நல்ல சகுனமாக ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு அன்பு காட்டுவதன் மூலம் நாம் இயற்கையின் நல்லாற்றலை நமக்குள் ஈர்க்க முடியும் என்கிறார்கள்.